ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிகே vlogs. இன்றைக்கி நம்ம பட்டாணி உருளைக்கிழங்குலாம் வச்சு சூடாக சுவையாக எப்படி நம்ம சீக்கிரமாக குருமா செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி பட்டாணியை நைட்டே எடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இதுவை ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறட்டும். அது அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது ஊறி இருக்குது. நம்ம இதை குக்கரில் இப்போ விசில் விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பவுலில் வந்து நம்ம குக்கருக்கு மாற்றியாச்சு இந்த பட்டாணியை. ஸோ இதுக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஏன்னா நம்ம வந்து குருமா செய்கிறதுனால அது அட்ஜஸ்ட் ஆகிடும். அதோட சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு, இந்த பட்டாணிக்கு மட்டும் தேவையான உப்பு போடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த உப்பு போட்டு நம்ம 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த குருமா பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும். உங்களுக்கு செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். வந்துட்டு இருக்கும்போது அரைக்கிறதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். தேங்காய், உடச்சக்கல்ல, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, ஒரு சின்ன தக்காளினவே நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ தேங்காயும் இஞ்சியும் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன் நான். அதையும் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே மிக்சிக்குள்ளே போட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன் டைம் பட்டாணி நல்லா வெந்திருக்கு. நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம அந்த பட்டாணிலேயே அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, குருமா வைக்கும்போது அது அட்ஜஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்குள்ளே இங்கே எண்ணெய் கொஞ்சமாக விட்டு வானலில் அதில் கடுகு பொரியட்டுன்ட்டு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா செவக்கட்டுன்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பட்டாணிக்கு தேவையான உப்பு மட்டும்தான் போட்டிருப்போம். இப்போ இந்த குருமாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளியும் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மீன் டைமில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துருந்தேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா இதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. வந்து இன்ஸ்டன்ட் குருமான்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா வந்து ஒரு 15 மினிட்ஸில் நம்மளுக்கு வெறும் குக்கர் விசில் வரத்துக்கு மட்டும்தான் டைமு. ஜஸ்ட் இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும் நமக்கு. நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். அந்த 3 உருளைக்கிழங்கு இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம சின்னதாகவும் போடலாம், பெருசாகவும் போடலாம். ஸோ அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வதக்கவும் வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படியே அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த குக்கரில் நம்மளுக்கு பட்டாணி இருக்குது, அரைச்சி வச்ச விழுது எடுத்து போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணியாச்சு. சைடில் நம்மளுக்கு வெறும் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை மட்டும் சார்ட் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதையும் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து அந்த குக்கருக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி இது நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியே அந்த குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த குருமாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ இந்த குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே. ஸோ அதையும் அந்த வானலில் இருக்க கொஞ்சம் நம்ம வந்து விடக்கூடாது இல்லையா, அதனால் அதையும் கழுவி இதில் ஊற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு, காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு. நம்ம வெறும் காரத்துக்கு காஞ்ச மிளகா வந்து அரைச்சி தான் போட்டிருக்கோம். மிளகாத்தூள் எதுவும் நம்ம ஆட் பண்ணலை. ஸோ அதுலேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதையும் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருங்க நீங்கள். ஸோ சைட் பை சைடு நம்மளுக்கு வந்து எண்ணெயும் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பூரி போட்டாச்சு. ஸோ பூரி பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா பஃபியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுட சுட பூரி ரெடி. நமக்கு குருமாவும் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். குருமா இப்போ ரெடி. அந்த 3 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா ஆவி பறக்க சூடாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமா, இந்த பூரி வந்து காம்பினேஷன்ஸ் நிஜமாலே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.